தனது சமூக வலைதள பக்கங்களில் உதயநிதி ஸ்டாலின் பட்ஜெட் பற்றி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் இந்த முறையும் தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் இல்லாததும், தமிழ்நாடு என்ற பெயர் கூட இடம்பெறாததும் பாசிஸ்டுகளுக்கு தமிழ்நாட்டின் மீது இருக்கின்ற வன்மத்தையும் அவர்களின் மாற்றாந்தாய் மனப்பான்மையையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அதிக வரி செலுத்தும் தமிழ்நாட்டை கண்டுகொள்ளாமல் நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ளவும் தேர்தல் கணக்குகளோடும் குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டும் வாரி வழங்கும் ஒன்றிய பாஜக அரசின் வஞ்சகப் போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம். நிதி ஒதுக்கீட்டில் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டை புறக்கணிக்க தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் பாசிஸ்டுகளை நிராகரித்துக் கொண்டே இருப்பார்கள் எனவும் உதயநிதி ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்துக்கு எந்த அறிவிப்பும் வரவில்லை. மத்திய அரசும் மீண்டும் தமிழக மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டது. மெட்ரோ ரயில் திட்டமாக இருக்கட்டும், சாலை பணிகள் திட்டமாக இருக்கட்டும், எந்த திட்டத்திற்கும் நிதி ஒதுக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் இதற்கு எல்லாம் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்று கூறினார்.